அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த ஹோலி லேண்ட் டிவி வழியாக உலகம் முழுவதிலும் இருக்கின்ற உலகை அழகாக்குகின்ற கிறிஸ்தவ பெரிய சமூகத்திற்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் இந்த புனித நாளில் தெரிவித்துக் கொள்கிறேன். உலகம் முழுவதும் இன்று புனித வெள்ளியை கொண்டாடுகிறது. இந்த வெள்ளி புனித வெள்ளி என்று அழைக்கப்படுவதற்கான காரணம் நம் எல்லோருக்கும் தெரியும். நாம் இறைவனாக, மீட்பராக, மெசியாவாக, குருவாக, நம்முடைய வழிகாட்டியாக, உற்ற தோழனாக, உயிர் நண்பனாக நாம் கொண்டாடுகிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இனிய உயிரை நமக்காக இறைவனுக்கு பரிசளித்து நம் எல்லோரையும் தன்னுடைய அன்பு கூட்டத்தில் இணைத்து கொண்ட ஒரு மாபெரும் விழாவை இந்த உலகம் முழுவதும் புனித வெள்ளியாக கொண்டாடுகிறது. தன்னுடைய சீடர்களோடு இறுதி நாட்களில் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது இயேசு மிக அற்புதமான பல கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார். அதில் மிக முக்கியமான கருத்து, இனிமேல் உங்களை நான் என் நண்பர்கள் என்று சொல்கிறேன் என்று அழகாக சொல்லுவார். ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய உறவு முறைகளில் ஒன்று நட்பு. நட்பு தான் எந்த எல்லைகளும் இல்லாத ஒரு உலகம். பல நேரங்களில் மிக நெருங்கிய இரத்த உறவுகளோடு பகிர்ந்து கொள்ள முடியாததை கூட நட்பில் இருப்பவர்களில் நம்மால் பகிர்ந்து கொள்ள முடியும் என்பதே யதார்த்தம். எனவே இயேசு நம்மை நண்பர்களாக தேர்ந்து கொள்கிறார். அந்த நண்பர்களாக தேர்ந்து கொண்ட உடனேயே அவர் சொல்லுகிறார், ஏன் நான் உங்களை நண்பர்களாக தேர்ந்து கொள்கிறேன் என்பதற்கான காரணத்தையும் சொல்லுகிறார். மிக மிக உன்னதமான, மிக மிக தூய ஒரு பதிவு திருவிவிலியத்திலே இருக்கிறது. அவர் சொல்லுவார், தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை காட்டிலும் மேலான அன்பு யாரிடத்திலும் இல்லை என்பதை சொல்லி தம் நண்பர்களாகிய நமக்காக தன்னுடைய உயிரை கையளிக்கப் போவதை முன்கூட்டியே அவர்களுக்கு உணர்த்தி விடுகிறார். அந்த வேளையும் வந்துவிட்டது. புனித வியாழன் என்று தன்னுடைய சீடர்களோடு இறுதி ராவுணவு அருந்தும் போது தன்னுடைய கரங்களில் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு அதை உடைத்து அவர்களோடு பரிமாறிக்கொண்ட ஆண்டவர் சொல்லுவார், இது என் உடல், உங்களுக்காக கையளிக்கப் போகிறேன். கிண்ணத்தை எடுத்து அதில் இருக்கின்ற ரசத்தை அருந்த கொடுத்து விட்டு சொல்லுவார், இது என் இரத்தம், உலகத்தின் தீமைகளுக்காக, பாவங்களுக்காக நாம் ஒப்பு கொடுக்கும் இரத்தம் என்று சொல்லி தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்காக பகிர்ந்து கொள்ளப் போவதை ஆண்டவர் தெளிவாக புனித வியாழன் அன்று தன்னுடைய சீடர்கள் வழியாக உலகம் முழுவதற்கும் வெளிப்படுத்துகிறார். இன்று அதற்கான நாள். அவர் தன்னுடைய வாழ்வில் அந்த ஒரே ஒரு திருப்பலியைத்தான் கொண்டாடினார். புனித வியாழக்கிழமை, புனித வெள்ளிக்கிழமை அவரே பலியாக மாறிப்போனார். அவரை இழுத்து வருகிறார்கள். மானுடம் மனித வரலாற்றிலே பார்க்கிறோம், மானுடத்தை நேசிப்பவர்களுக்கு ஒரு அநீதியான உலகம் எவ்வளவு அக்கிரமான தண்டனைகளை, கொடூரமான தண்டனைகளை வழங்கி இருக்கிறது என்பது இயேசுவே மிகப்பெரிய சான்றாக திகழ்கிறார். பிடித்து இழுத்து வருகிறார்கள். வருகிற பொழுதே அவருக்கு ஏராளமான வசைமொழிகள் கிடைக்கின்றன. அவருடைய உடல் மீது கசையடிகள் விழுகிறது. கல் தூணில் கட்டி வைக்கப்பட்டு கசையால் அடிக்கப்படுகிறார். சாட்டை அவருடைய மேனி முழுவதையும் பதம் பார்க்கிறது. அவருடைய உடைகள் கிழிந்து தொங்குகின்றன. அதன் வழியே பீரிட்டு பாய்ந்த இரத்தம் மண்ணை நினைத்து கொண்டிருக்கிறது. உருக்குலைந்து நிற்கின்ற அவரை ஏளனப்படுத்துவதற்காக அவருடைய தலையிலே முட்களால் ஆன ஒரு கிரீடத்தை உருவாக்கி யூதரின் அரசே வாழு என்று சொல்லி அதனை அவருடைய தலையில் வைத்து ஏளனப்படுத்துகிறார்கள். கூரிய முட்கள் அவருடைய தலைக்குள் இறங்குகிற பொழுது அதிலிருந்து வழிந்தோடுகின்ற இரத்தம்
அவருடைய பார்வையை மறைக்கிறது. அப்படிப்பட்ட கொடூரமான தண்டனைகளோடு அவர் பிலாத்துவிற்கு முன்னால் இழுத்துச் செல்லப்படுகிறார். பிலாத்து அவருக்கு மரணத்தை பரிசாக கொடுக்கிறான். ஆனால் ஒன்றை மட்டும் நாம் மறந்துவிடக்கூடாது. பிலாத்துவின் முன்னிலையில் இயேசு நிற்கிற பொழுது, நீ யூதரின் அரசனா என்று கேட்ட பொழுது நம் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தினந்தோறும் மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். தினந்தோறும் அதை ஒரு முறையாவது உச்சரித்து பார்க்க வேண்டும். தன்னுடைய வாழ்விற்கு வழிகாட்டுதலான அந்த வார்த்தைகள் என்ன என்பதை நம்முடைய நாடி நரம்பெல்லாம் ஓடவிட வேண்டும். இயேசு அழகாக சொல்லுவார், அரசன் என்பது நீர் சொல்லும் வார்த்தை, உண்மைக்கு சான்று பகர்வதே எனது பணி, அதற்காகவே பிறந்தேன், அதற்காகவே இந்த உலகிற்கு வந்தேன், உண்மையை சார்ந்த எவனும் என் குரலுக்கு செவிமடுக்கிறான் என்கிற அற்புதமான வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லுவார். இந்த உலகில் உண்மையும் அன்பும் உறவும் கோலோச்சுகின்ற ஒரு அரசை ஆண்டவர் உருவாக்க விரும்பினார். அதற்கு பரிசுதான் அவர் அனுபவிக்கிற இத்தனை சித்திரவதைகளும், இத்தனை அவமானங்களும், இத்தனை தண்டனைகளும். ஆடைகள் கிழிக்கப்பட்டவராக அவருடைய தோள் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. மிக பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு இயேசு கல்வாரியை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார். பலமுறை விழுகிறார். ஆனால் நமக்கு சொல்வதற்காக மிகுந்த கஷ்டத்தோடு மீண்டும் எழுகிறார். கல்வாரியில் கடைசியில் அவருடைய உடல் 3 ஆணிகளுக்குள் சுருக்கி அவர் சிலுவையில் அறையப்பட்டு இறந்து போகிற ஒரு மாபெரும் தீர நிகழ்வைத்தான் துக்க வெள்ளிக்கிழமையாக நாம் உண்மையிலேயே வருத்தங்களோடும் உடைந்து போன தன்மைகளோடும் நாம் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம், நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். அது கொண்டாட்டத்திற்குரிய ஒன்று அல்ல, மாறாக ஒரு எளிய மனிதர் மீது, மானுடத்தை நேசித்தவர் மீது, ஒரு உண்மையான ஒரு சமூக போராளியின் மீது, இறைவனுடைய ஆட்சி இந்த மண்ணில் மலர வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒருவர் மீது ஏற்றி வைக்கப்பட்ட அந்த கொடூரமான தண்டனையை இன்று உலகம் முழுவதிலும் பலரும் சுமப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் எல்லோருக்கும் உறுதியை, ஊக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இயேசுவினுடைய கல்வாரி பயணம் அமைந்திருந்தது. எனவே அன்புக்குரியவர்களே, நொறுக்கப்படுகிறவர்கள், இதயத்தில் உடைந்து போனவர்கள், பல்வேறு துயரங்களே வாழ்க்கையாக மாறிப்போனவர்கள், இன்று ஆண்டவருடைய குரல் மெதுவாக நமக்கும் வருகிறது. கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே மகளே, நான் இந்த வலிகளை எல்லாம் சுமந்தவன், இந்த வலிகளை எல்லாம் அனுபவித்தவன், கடைசி சொட்டு இரத்தம் வரை சிந்தியவன். எனவே உன்னுடைய துயரத்தை நான் புரிந்து கொள்ளுகிறேன், உன்னுடைய கவலைகளை நான் புரிந்து கொள்ளுகிறேன் என்கிற ஆறுதல் மொழி ஆண்டவருடைய வாயிலிருந்து நமக்கு வருகிறது. இந்த சிலுவை பயணத்தோடு வாழ்வு முடிந்து போவதில்லை என்கிற உற்சாகம் தருகிற செய்தியை ஆண்டவர் இன்று நமக்கும் சொல்லுகிறார். நம்முடைய துயரங்கள், நம்முடைய சிலுவைகள், நம்முடைய வலிகள், நம்முடைய பாடுகள் இவை ஒரு தொடர்கதை அல்ல, மாறாக அவற்றிற்கு முடிவு உண்டு. ஆனால் வாழ்வு தொடரும் என்பதை இயேசு சொல்லுகிறார். உண்மையாகவே மனிதத்தை நேசிக்கிற பொழுது, உறவுகளை பாராட்டுகிற பொழுது, பிறருக்காக நாம் வாழ நினைக்கிற பொழுது தியாகங்கள் தான் நம்மை அலங்கரிக்க வேண்டும். அந்த தியாகங்களால் தான் நாம் நம்முடைய வாழ்வை அர்த்தப்படுத்திக் கொள்ளுகிறோம் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு நாளாகவே இந்த நாள் நம்முடைய சிந்தனைக்கு அமைந்திருக்கிறது. ஆனால் இது வருத்தப்பட்டு முடங்கி போவதற்காக அல்ல, மாறாக நம்பிக்கையோடு வாழ்க்கையை தொடர்வதற்கான ஒரு பயணமாகவே இது இருக்கிறது. எல்லா துயரங்களிலும் இறைவன் நம்மோடு உடனிருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக அந்த நல்ல திருடனுக்கு இயேசு சொன்னது போல, இன்றே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் என்று மனம் திரும்பிய ஒரு திருடனுக்கு கூட வாழ்வை பரிசாக கொடுத்த கடவுள் அவர் மீது நம்பிக்கையும் அன்பும் கொண்டு பிறரை, மானுடத்தை நேசிக்கிற நமக்கு இன்னும் அதிகமாக எவ்வளவு செய்வார் என்கிற ஒரு அற்புதமான செய்தியை புனித வெள்ளிக்கிழமை நமக்கு கற்றுத்தருகிறது. எனவே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியதெல்லாம், இந்த பயணத்தில் ஆண்டவரோடு நாம் இணைகிறோமா? ஏனென்றால் அந்த வழிநடிகளும் 2 விதமான கூட்டத்தை பார்க்கிறோம். ஒன்று இயேசுவை பரிகசிக்கிற கூட்டம், இயேசுவை ஏளனப்படுத்துகிற கூட்டம், இயேசுவின் மீது பழி சுமத்துகிற கூட்டம், இவன் தன்னையே கடவுளாக்கி கொண்டான் என்று அவர் மீது அவதூறுகளை வாரி அறிந்த கூட்டம், இவன் சிலுவையில் சாகத்தான் வேண்டும் என்று ஆர்ப்பரித்த கூட்டம். ஆனால் இன்னொரு பக்கம் அவருடைய கண்ணீரை, அவருடைய கவலைகளை, அவருடைய சுமையை, அவர் வடிக்கிற இரத்தத்தை பார்த்து அவருக்காக அழுதவர்கள்,
அவருக்கு ஆறுதல் சொன்னவர்கள், அவருடைய இரத்தம் தோய்ந்த முகத்தை துடைத்த வெரோனிக்காள் போன்ற பெண்மணிகள், இவர்கள் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இயேசுவுக்கு எதிரான கூட்டம். நாம் இன்று சிந்தித்து பார்க்க வேண்டும், நாம் எந்த பக்கம் நிற்கிறோம். எந்த பக்கம் நிற்கிறோம் என்பது இயேசுவை அடையாளம் காண்பதில் மட்டுமல்ல, நம்மோடு கூட வாழ்கிற உறவுகளுக்கு நாம் இவற்றை எல்லாம் எப்படி செய்கிறோம். ஆறுதலை வழங்குகிறவர்களாக இருக்கிறோமா? அன்பை வாரி கொடுப்பவர்களாக இருக்கிறோமா? பிறருக்காக தியாகம் செய்ய தயாராக இருக்கிறோமா என்பதை நாம் கேட்டு பார்க்கிற பொழுதுதான் நாம் இயேசுவுக்கு எதிராக நின்றவர்களுடைய கூட்டத்தில் சேர முடியாமல் போகும். எனவே இந்த விழா, இந்த நாள் என்பது இது எல்லா நாடுகளிலும், எல்லா கண்டங்களிலும், எல்லா திசைகளிலும் இது கொண்டாடப்படுவதற்கான காரணம், இந்த துக்கம், இந்த துக்க நாள் என்பது வரலாற்றில் நம்மை புனிதப்படுத்துவதற்காக ஒருவர் தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தம் வரை சிந்தி நம்மை நேசித்திருக்கிறார் என்பதை சொல்லுகிற ஒரு நாளைத்தான் நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களை, சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்வு எத்தனை பேருக்கு வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கிறது? எத்தனை பேருடைய கண்ணீரை துடைத்திருக்கிறது? எத்தனை பேருடைய மகிழ்ச்சியை பெருக்கி இருக்கிறது? எத்தனை பேருடைய உறவை மேம்படுத்தி இருக்கிறது? இந்த உலகம் வாழ்வதற்கான அழகான பூமியாக மாறுவதற்காக நாம் செய்த தியாகங்கள் என்ன? இயேசுவோடு செய்த பயணத்தில் இவற்றையும் நாம் நினைவு கூர்ந்தோம் என்றால் இந்த வெள்ளிக்கிழமை நமக்கும் வாழ்வை புதுப்பிக்கக்கூடிய, புனிதப்படுத்தக்கூடிய நாளாக அமையும். அதற்காக ஆண்டவரோடு பயணம் செய்ய வாருங்கள். புனித வெள்ளியின் வாழ்த்துக்களை உங்களோடு